ஹாய் ஆல். இன்றைக்கி மார்னிங் வந்து குக்கிங் ஒர்க் ஒரு 8 o'clockலாம் முடிச்சிட்டேன். ஸோ குட்டி தம்பி தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். அதனால் என்னோடய குக்கிங் ஒர்க் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலாக்ஸாகவே போணுச்சு. மார்னிங் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தனால சூர்யா ஹாட் வாட்டர் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு ஹாட் வாட்டர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாலம் வந்து அடுப்பில் வச்சுட்டு கையோட வந்து சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக குக்கிங்கில் இருந்தனால ஸோ சட்டுன்னு வந்து எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு. கிச்சன் ஒர்க்கு 8:30க்கு முன்னாடியே வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். மார்னிங்கே கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுனால இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. ஸ்நாக்ஸுக்கு முறுக்கும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரச சாதம் தான் வந்து கிளறி டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பொரியல் வந்து தேங்காவும் மசாலும் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து சூர்யாவுக்கு பிடிக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குன்னனால ஸோ குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பார்க்கலாம். See you. Bye bye.